GUI இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. இண்டிகஸ் அட்மைரா நீங்க ஓல்டானாலும் வீடு கோல்டாவே இருக்கும். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. இப்பொழுது கமல்ஹாசன் உங்கள் முன்னாடி வரப்போகிறார். ஜனங்க எந்திரிச்சு கை தட்டி ஆரவாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க பாருங்க. ஜெமினியை காணோம், சாவித்திரி அம்மாவையும் காணோம். அந்த பையனுக்கு கிளாப்ஸு. எனக்கு ஒரு சுமாரான ஒரு அப்ரிசியேஷன் தான். எனக்கு ஐ எம் கிரேட்லி இன்சல்ட்டட். ஒரு லேடி ஆர்டிஸ்ட்டுக்கு மெயினாக என்ன ப்ராப்ளம்னா, அவங்களுக்கு ரொம்ப ஸ்வெட் பண்ணுன்னா அந்த இடங்களெல்லாம் ஈரமாக தெரியும். அதனால் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் 2 ரவிக்க தச்சிடுவாங்க. அந்த லேடி ஹெல்ப்பர் முதல்ல கழட்டி கொடுத்தாங்களே, அதை காய வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஹேர் ட்ரையர் வச்சு எல்லா பக்கமும் கதவையும் அடைச்சிடுவாங்க. நான் ஏர் கண்டிஷன் ஃப்ளோர். அது வெயில் காலத்தில் எப்படி இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள். அதில் நடிச்சிருக்காங்க நடிகர்கள். பாண்டி பஜாரை விட்டு கோடம்பாக்கம் வரணும்னா ரயில்வே கிராசிங், லெவல் கிராசிங்கை கிராஸ் பண்ணி தான் வரணும். ஏன்னா இது ஒரு கிராமம் தானே, இப்போ இப்போ வளர்ச்சி அடையாத ஒரு இடம் தான் இது. ஸோ ஒரு கேட்டு மூடினான்னா 3/4 மணி நேரம் நடிகர்கள் மேக்கப்போடு அந்த காரில், அந்த நான் ஏர் கண்டிஷன் காரில் அந்த கேட்டுக்கிட்ட உட்காந்துருக்கணும். அந்த காரில் உட்காந்துருக்கணும். இங்கே நம்ம ஷூட்டிங்க்கு லைவ் ரெக்கார்டிங். ஸோ லைவ் ரெக்கார்டிங்கில் அந்த காக்கா சத்தம் வரக்கூடாது. அதுக்கு நாங்கள் ஒரு டெக்னீஷியன்கிட்ட ஏர் கன் கொடுத்துருக்கோம், பெரிய கன், ஏர் கன். அந்த ஏர் கன்னில் பட்டாசு மாதிரி அது வெடிக்கும். அவன் என்ன பண்ணுவான், அந்த காக்காவை பார்த்து சுடுவான். சுட்ட உடனே காக்காலாம் பறந்து ஓடிடும். அப்போ நமக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண போது சத்தம் வரும். சார், போன முறை நம்ம சந்திப்பப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதில் ஒரு ஆச்சரியமும் இன்னொரு பக்கம் ஒரு சிரிப்பையும் ஏற்படுத்தின விஷயம், ஜெமினி கணேசன் அவர்களை பற்றி ஒரு விஷயம் சொன்னீங்க. களத்திற்கண்ணம்மா ஷூட்டிங் அப்போ ஒரு பெரிய உடன்பாடு இல்லை. அடுத்த படம் என்ன சொக்கி குளம் சுகுமாரியான்னு கிண்டல் பண்ணாங்க. ஸோ அப்போ ஒரு சின்ன நெருடல் ஏற்பட்டுச்சு. திரும்ப அதே ஜெமினி கணேசன் அப்பா கிட்ட இன்னொரு படத்துக்காக, அது ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டோரியாக இருந்துச்சு. ஸோ களத்திற்கண்ணம்மா ஒரு வித்தியாசமான அனுபவம் இல்லை. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஒரு இளைஞராக அந்த படத்தில் டைரெக்டாக ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ அந்த படத்தை பற்றி மேலும் சொல்ல முடியுமா? ஏன்னா இப்போ கமலஹாசனோட இந்தியன் 2 வரப்போகுது. களத்திற்கண்ணம்மா 100 நாள் ஓடிச்சுங்க. பிளாசான்ற தேட்டர் மெட்ராஸில், அப்புறம் ராஜ்சி, அப்புறம் சயானின்னு ஒரு தேட்டர். இந்த 3 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. எப்போ அந்த காலத்தில் 100 நாளுன்றது நாங்கள் ஒரு க்ளோஸ்டு ஏரியாவில் வச்சு செலிப்ரேட் பண்ணுறதில்ல, ஆடியன்ஸோடு செலிப்ரேட் பண்ணுறது. எல்லா ஆர்டிஸ்டையும் ஒரு வேனில், டைரக்டர் உள்பட, ஹீரோ, ஹீரோயின், அப்புறம் மேலும் முக்கியமான நடிகர்கள் மனோரமா, நாகேஷ், யார் யார் இருக்காங்களோ எல்லோரையும் ஒரு வேனில் ஏற்றிட்டு அன்றைக்கி காலையில் விளம்பரம் பண்ணிவிடுவோம் பேப்பரில். இன்று 100வது நாள் விழா மக்களுக்கு முன்னால் நடைபெறும் இந்த தியேட்டரில் அப்படின்னு விளம்பரம் போட்டுவிடுவோம். அது இடைவேளை சமயத்தில் இவங்க எல்லோரும் இங்கேருந்து ஸ்டூடியோவில் அசம்பிள் ஆவாங்க. இங்கேருந்து அந்த வேனு நேரம் முதல்ல எது தியேட்டர் நியரோ அங்கே போயிடும். இப்போ மேடையில் ஜெமினி, சாவித்திரி முதல்ல அப்பியர் ஆகிறாங்க. ஆன உடனே ஜனங்க நல்லா விசிலடி உரி கொண்டாட்டம். ஜெமினி பேசுகிறார், இந்த படம் என்னை கூப்பிட்டாங்க. எனக்கு நான் ஸ்ரீதர் படம், கல்யாண பரிசு, தேனிலவு, இந்த மாதிரி ஒரு காதல் கதை, ஒரு வித்தியாசமான கதையில் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏவிஎம்மில் கூப்பிட்டனால நான் மறுக்க முடியாத காரணத்தினால இதை ஒத்துக்கிட்டேன். எனக்கு இந்த கதையில் ஒன்றும் பெரிய வேலை இல்லை, சுமாராக நான் எதோ செஞ்சுருக்கேன். நீங்களாம் ரசித்து 100 days இன்றைக்கி படம் வந்ததுக்கு உங்களோட ஒத்துழைப்பு அப்படின்னு சொல்லி ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி முடிச்சிட்டார். சாவித்திரி அம்மாவும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணி அவங்களும் 2 வார்த்தை பேசி முடிச்சிட்டாங்க. இப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இப்பொழுது கமல்ஹாசன் உங்கள் முன்னாடி வரப்போகிறார் அப்படின்னு. உடனே கமல்ஹாசன் வெளியில இருந்து உள்ளுக்குள்ளார ஸ்டேஜுக்குள்ளார அப்பியர் ஆகிறார். அவர் அப்பியர் ஆக போகும்போது பாட்டு போட்டுறோம் நாங்கள், அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே. அப்படியே கமல்ஹாசன் உள்ளே வராது. அதே கிழிஞ்ச சட்டை, அந்த படத்தில் எப்படி இருந்தாரோ அதே கெட்டப்பில். ஜனங்க எந்திரிச்சு கை தட்டி ஆரவாரம் பண்ண ஆரம்பித்தாங்க பாருங்கள். கமல்ஹாசன், இது ஜெமினி கணேசன், சாவித்திரி எல்லாரும் அவங்களுக்கு கைத்தட்டலை போல் 10 மடங்கு கமல்ஹாசனுக்கு. அப்படி ஒரு கைத்தட்டலாம் பார்த்தா இவர் ஜெமினி கணேசன் ரொம்ப ஒரு அப்செட் ஆகிட்டார். இப்போ அதெல்லாம் பப்ளிக்கு முன்னாடி முடிஞ்சது. ஷீல்டு அங்கே அந்த தேட்டர் முதலாளி அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி, அவர் தேட்டரில் 100 நாள் ஓடினதுனால அவர் ஷீல்டு கொடுக்குறாரு அந்த தேட்டர் ஓனர். அப்புறம் அந்த ஷீல்டை அவர்கிட்ட எடுத்துகிட்டு அடுத்த தேட்டர்
அங்கே வந்து ஜெமினியும் சாவித்திரியும் அவங்க சொந்த காரில் வந்திருக்காங்க. அவரே ஓட்டிகிட்டு வருவார் காரை, ஜெமினி கணேசன். மற்றவங்களாம் அந்த வேனில். கமல்ஹாசன் கூட அவங்க அண்ணன் சந்திரஹாசன் வராரு. எல்லோரும் அங்கே அடுத்த தேட்டர் போனோடனே அங்கேயும் அதே மாதிரி தான் ஆச்சு. இவங்க பேச போகும்போது இருந்த கைத்தட்டலை போல் அதிக அளவு கைத்தட்டல் கமல்ஹாசன் என்ட்ரிக்கு. அவர் அந்த மாதிரியே பிளான் பண்ணோம் நாங்கள். அவரை டக்குன்னு முதல்ல நிற்க வைக்காமல் இவங்க 2 பேர் பேசி முடித்த உடனே அந்த பாட்டை போட்டு இவர் அப்பியர் ஆகணும். அது மாதிரியே பண்ணணும். அப்படியே கமல்ஹாசன் வந்தார் கிழிஞ்ச சட்டையோடு. பயங்கர கிளாப்ஸு. இந்த 2 தேட்டரில் முடிஞ்சது. 3ஆவது தேட்டருக்கு நாங்கள் போகணும். எல்லாரையும் ஏற்றிக்கிட்டு ஜெமினி கணேசன்கிட்ட, சார் சயானிக்கு வந்துடுங்க. சயானியோ உமா தேட்டரோ அது எந்த தேட்டர்னு எனக்கு இப்போ சரியாக ஞாபகம் இல்லை, வந்துடுங்க சொல்லியாச்சு. நாங்கள் அங்கே போயிட்டோம். ஜெமினியை காணோம், சாவித்திரி அம்மாவையும் காணோம். ஸோ என்ன பண்ணுறது? அப்போ இது கம்பேர் பண்ணுறது டைரக்டர் தான் பேசணும், பீம்சிங் வந்து அவர் வந்துடுவார். எனிவே இப்போ வந்து நிகழ்ச்சி நான் முதல்ல பேசிடுறேன் அப்படின்னு சொல்லி பீம்சிங் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் வந்து மறுநாள் வந்து எல்லோரும் மதுரைக்கு போகணும். வரவே இல்லை கடைசி வரைக்கும் அவங்க 2 பேரும். இவர் மேனேஜர் போய், என்ன சார் இந்த மாதிரி ஆகிடுச்சுன்னா, பா என்னை இன்சல்ட் பண்ணாதீங்கப்பா, நான் சும்மா இருந்த இவனை கூட்டிகிட்டு போய் மேடையில் அந்த பையனுக்கு கிளாப்ஸு. எனக்கு வந்து ஒரு சுமாரான ஒரு அப்ரிசியேஷன் தான். எனக்கு ஐ எம் கிரேட்லி இன்சல்டட். ஏற்கனவே படத்தில் எனக்கு ரோல் சரியாக இல்லை. இதில் வேறு நீங்கள் கமல்ஹாசன் ஒரு சின்ன பையனை கூட்டிகிட்டு வந்து அவன் வர போகும்போது அந்த பாட்டையும் போட்டு நீங்கள் ஒரு பெரிய பில்டப் பண்ணிட்டீங்க. தயவு பண்ணி என்னை விட்டுடுங்க, ஐ ஆம் வெரி மச் அஃபெண்டட் அப்படின்னு சொல்லிட்டு வரமாட்டேன்ட்டார். மதுரைக்கு வரல. அந்த சூழ்நிலையில் தான் அவர் 2வது வந்து எங்களை சான்ஸ் கேட்க போகும்போது ராமுன்ற படத்துக்கு அப்பா வந்து சொன்னது, சார் இதுலேயும் குழந்தை தான் இருக்குது, ஒரு சின்ன பையன். அதனால் உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் ஒரு குழந்தை பையனோட ஆக்ட் பண்ணனால்தான் உங்களுக்கு மனசுக்கு கவலைப்பட்டுட்டீங்க. இந்த படத்துலையும் அதே தான், உங்களுக்கு ஒரு அளவுக்கு தான் ரோல் இருக்கும். அந்த பையனுக்கு வந்து ஊமை ஆகிடுறான், அவன் தாயை இழந்துடுறான்னு அவன் மேலே தான் ஃபோக்கஸ்டாக கதை இருக்கும் அப்படின்னு அந்த நேரம் ஃபாதர் சொல்கிறதுக்கு இதுதான் காரணம். சார் இப்போ இந்த காலத்தில் எப்படின்னா ஒரு படத்துக்காக ஒரு பெரிய செட்டு போடுறாங்கன்னா நடிகர்களுக்கு முன்னாடியே அவங்க அசிஸ்டன்ட் வந்து செக் பண்ணுவாங்க. ஃபுல்லாக ஏசி பக்கா ஃபுல் சில்லாக இருக்கா, சார் இல்லை மேடம் வருவாங்க, கொஞ்சம் கூட காற்று இல்லாமல் இருக்கக்கூடாது, பக்கத்துலேயே வந்து அந்த மிஷின் எல்லாமே வச்சு ஃபுல் ஏர் கண்டிஷன் அந்த மட்டும் தான் செட்டுக்குள்ளேயே வருவான்றாங்க. அந்த டைமில் எப்படி இவ்வளோ பெரிய ஒரு செட்டு போடுறீங்க? அது ஏர் கண்டிஷனாக இருக்குமா, இல்லை ஆக்டர்ஸ் எப்படி அதில் பிளான் பண்ணிப்பாங்க? ஏன்னா அதில் மேக்கப் போடுவாங்க, நிறைய ஸ்வெட் ஆகும், அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? அந்த காலத்தில்ங்க ஃப்ளோரில் ஏர் கண்டிஷனே கிடையாது. ஓகே, நான் ஏர் கண்டிஷன் இதெல்லாம். இன்னொன்று, அந்த காலத்தில் ஷூட்டிங் நடக்க போகும்போது கதவெல்லாம் இருக்க மூடி, இன்னும் வெளி சவுண்டு வரக்கூடாது, உள்ளார சவுண்ட் ப்ரூஃபாக இருக்கணும் ஒரு ஃப்ளோர் வந்து. ஸோ எல்லா பக்கமும் கதவையும் அடைச்சிடுவாங்க. நான் ஏர் கண்டிஷன் ஃப்ளோர். அது வெயில் காலத்தில் எப்படி இருக்கும் நீங்கள் நடித்து பாருங்கள். அதில் நடிச்சிருக்காங்க நடிகர்கள், மீனா குமாரி, தமிழில் சாவித்திரி, பெரிய பெரிய நடிகர்கள், சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், இவ்வளோ அவங்கெல்லாம் மீசை தாடியெல்லாம் ஒட்ட வச்சு அந்த மாதிரி ஒரு இதில் கூட அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. அந்த அந்த அனுபவம், ஏர் கண்டிஷன் அனுபவம் இல்லாதனால யாருமே அதை ரிக்குவயர்மெண்ட் கிடையாது. அது தேவைன்னு யாருக்குமே தெரியாது. ஏர் கண்டிஷன் ஒன்று வந்ததுக்கப்புறம் தானே அதை பற்றி தெரியுது. அந்த காலத்தில் தெரியாது. இந்தியாவில் ஒரே ஸ்டூடியோ, மெஹபூப் ஸ்டூடியோ தான் ஏர் கண்டிஷன் ஸ்டூடியோ அந்த காலத்தில். அப்போ வந்து யாராவது ஏர் கண்டிஷனர் ஸ்டூடியோவுக்கு போய் ஷூட் பண்ணணும்னா பாம்பேக்கு போய் மெஹபூப் ஸ்டூடியோவில் தான் பண்ண முடியும். அது வந்து 1 மாதம் 2 மாதம் வெயிட் பண்ணணும். ஒரு 4 நாள் ஷூட்டிங் பண்ணணும்னா அதுக்கு போக வர செலவு இதெல்லாம் பார்த்தோம்னா கட்டுப்படி ஆகாது. அதுக்கேற்ற மாதிரி இங்கே இருக்க நம்ம தமிழ் ஆக்டர்ஸ் வந்து ரொம்ப அட்ஜஸ்டபிள் டைப் அந்த டைமில். இப்போ ஏன்னா இப்போ ஒரு நடிகர் வரும்போது அவங்க அந்த டைமில் கேரவன் வசதியும் இல்லை. ஸோ ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், மேக்கப் போடுறதா இருக்கட்டும், அது எப்படி பிளான் பண்ணிப்பீங்க சார் ஏவிஎம் ப்ரொடக்ஷன் நடக்கிற படங்களுக்கு? அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃப்ளோர்லேயே ஒரு கார்னரில் ஒரு சின்ன என்க்ளோஷர், அதாவது இது ஒரு பொட்டி மாதிரி அடிச்சிடுறது. சரி, அதுக்குள்ளார அவங்க ஆர்டிஸ்ட்டு போய் அது அந்த ஃப்ளோரில் ஒரு ஓரமாக அதை வச்சுடுவாங்க. அங்கே மாத்திரம் ஒரு ஃபேன், டேபிள் ஃபேனை வச்சுருப்பாங்க. டேபிள் ஃபேன் தான், அந்த பெடஸ்டல் ஃபேனெல்லாம் அங்கே கொண்டு போய் வைக்க முடியாது, வச்சா ரொம்ப சத்தம் போடும். சின்னதாக ஒரு டேபிள் ஃபேனு அவங்க பக்கத்தில் இருக்கும். அவங்க போய் ஒரு லேடி ஆர்டிஸ்ட்டுக்கு மெயினாக என்ன ப்ராப்ளம்னா, அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்வெட் பண்ணுன்னா அந்த இடங்களெல்லாம் ஈரமாக தெரியும், இந்த கைக்குள்ளரெல்லாம். அதனால் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும்
ரவிக்க தச்சிடுவாங்க. ஓ, இவங்க ஒரு ஷாட் எடுத்து முடித்த உடனே அவங்க வந்து அந்த ரூமில் போய் வேற மாற்றிக்கணும். ப்ளவுஸ் அதுக்கு வந்து அங்கே கூடவே ஒரு ட்ரெஸ் மேக்கர், அதாவது ஒரு லேடி ஆர்டிஸ்ட், லேடி டெக்னீஷியன், அந்த லேடி ஆர்டிஸ்ட் அங்கே இருப்பாங்க. நாட் ஆர்டிஸ்ட்டு, அவங்க வந்து ஹெல்ப்பர். ஓகே ஓகே. இவங்க அங்கே போன உடனே அவங்க உடனே இம்மீடியட்டாக அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை போட்டு விட்டுடுவாங்க. புதுசை எடுத்து 2 இல்லை 1 அங்கே இருக்குதுல்ல, அதை போட்டுடுவாங்க. அடுத்த ஷாட்டுக்கு அவங்க அந்த இதை போட்டு ஆக்ட் பண்ணுவாங்க. ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் வித்தியாசம் 2 செட் இருக்கும். அந்த லேடி ஹெல்ப்பர் வந்து முதல்ல கழட்டி கொடுத்தாங்களே அதை காய வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ட்ரையர், ஹேர் ட்ரையர் வச்சு அதை காய வச்சு ஹேங்கரில் போட்டு வச்சிருவாங்க. அடுத்த ஷாட்டுக்கு அதை திருப்பி யூஸ் பண்ணுவாங்க. இப்படியாக தான் அந்த காலத்தில் நடந்தது. இந்த மாதிரியான அமைப்பில் யாருமே எனக்கு வந்து குளிரில் வெயிலாக இருக்குது தாங்க முடியல யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதை அந்த மாதிரி ஒரு தெரிஞ்சிருந்தால் தானே. அந்த காலத்தில் என்ன ஏர் கண்டிஷன் இருந்தது, ஏதோ ஒரு சில வீடுகளில் சின்ன ஏர் கண்டிஷன் மிஷினு அந்த காலத்தில், அதுவும் ரொம்ப லேட்டாக தான் வந்தது. அப்போ இப்போ ஸ்டுடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது நிறைய பொருட்கள் சிதறி இருக்கும். அது எப்படி கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க? ஆணிகள் நிறைய கொட்டி கிடக்குங்க, அதுதான் மெயின் டேஞ்சர். சரி, காலில் செருப்பு போடாமல் டெக்னீஷியன் நடந்து போவாங்க வருவாங்க. எல்லாரும் செருப்பு போட்டுட்டு ஷூ போட்டு நடப்பாங்க நினைக்க முடியாது. லைட் பாய்ஸ் இங்கேருந்து லைட் எடுத்துக்கிட்டு அந்த ஃப்ளோருக்கு போவான், அங்கேருந்து இந்த ஃப்ளோருக்கு வருவாங்க. எல்லாம் பெரிய பெரிய ஹெவி லைட்ஸ். இந்த ஆணி ரோட்லலாம் அப்படி கிடக்கும் பாருங்கள். அதுக்கு வந்து ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அப்பா. எப்படின்னா ஒரு ரோலர், அதில் வந்து மேக்னெட் இது பண்ணியிருக்காங்க, மேக்னெட் ஸ்டிக்கு அதில் சொருகி வச்சுருந்தாங்க. இரும்பு வந்து மேக்னெட் பண்ணிட்டு அந்த ரோலர் வந்து ஒருத்தன் தள்ளிக்கிட்டே போவான் அந்த பிளாட்ஃபார்ம் மேலே. இவங்க எங்கே வேலை செய்கிறாங்களோ அந்த இடத்துல தள்ளிக்கிட்டே போனான்னா அந்த மேக்னெட் அதை அந்த ஆணியெல்லாம் இழுத்துடும். அந்த ஆணியை வந்து தனியாக ஒரு டப்பாவில் போட்டு அங்கே எடுத்து வச்சுடுவாங்க. ஸோ அந்த மாதிரி டெய்லி அது ஒரு ரொட்டீனாக அது நடக்கும். இதை தவிர ஷூட்டிங் வந்து டைரக்ட் ரெக்கார்டிங். அப்போல்லாம் டப்பிங் கிடையாது. நடிகர் வந்து அங்கேயே அவங்க பேச போகும்போது பதிவாகிறது தான். அதுக்கப்புறம் வாய்ஸ் மாற்றுறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் அந்த அவங்க தலைக்கு நேர பூம்னு சொல்லுவாங்க, அங்கே தான் அந்த மைக் தொங்கிட்டு இருக்கும். அது கேமராவில் வராது. அந்த பூம் வழியாக இவங்க பேசுகிறது ரெக்கார்ட் ஆகி அங்கே ரெக்கார்டிங் மிஷினில் பதிவாகிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து மத்தியானம் லஞ்ச் இருக்குது பாருங்கள், எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க. டெக்னீஷியன்ஸ் எல்லாம் ஒரு பெஞ்சு போட்டு அவங்க சாப்பிட்டு முடித்த உடனே அந்த சாப்பாட்டு சாமான்கள் செதறி இருக்குது பாருங்கள், இதை வந்து சாப்பிட்றதுக்கு காக்காய் வந்துடும். ஃப்ளோர் மேலே ஒரு 20-30 காக்கா உட்காந்துக்கிட்டு அது கத்திக்கிட்டே இருக்கும். இங்கே நமக்கு ஷூட்டிங்க்கு வந்து லைவ் ரெக்கார்டிங். ஸோ லைவ் ரெக்கார்டிங்கில் அந்த காக்கா சத்தம் வரக்கூடாது. அதுக்கு வந்து நாங்கள் ஒரு டெக்னீஷியன்கிட்ட ஏர் கன் கொடுத்துருக்கோம், பெரிய கன், ஏர் கன்னு. சரி, அந்த ஏர் கன்னில் வந்து பட்டாசு மாதிரி அது வெடிக்கும். வந்து அவன் என்ன பண்ணுவான், அந்த காக்காவை பார்த்து சுடுவான். சுட்ட உடனே காக்காலாம் பறந்து ஓடிவிடும். அப்போ நமக்கு வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண போகும், சத்தம் வராது. இது அவனுடைய வேலை. அந்த ஃப்ளோரை சுற்றி காக்கா எங்கேயாவது உட்காந்துருக்கான்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். ஷூட்டிங் எடுத்து அவங்க லைட்டு அதை ஷூட்டிங் ஆரம்பிக்க போகும்போது பெல் கொடுப்பாங்க. டேக் எடுக்க போகிறோம்னு வாசலில் வந்து பெல் இருக்கும். இவன் பெல் அடிப்பான், ரெக்கார்டிங் இன்ஜினியரு. அவன் இந்த பெல்லை அமுக்கிட்டு அப்புறம் தான் மிஷினை ஆன் பண்ணுவான். இந்த பெல் அடித்தாச்சுன்னா அங்கே ரெட் லைட் எரியும். ஓகே, எல்லாம் மேனுவலாக எவ்வளோ விஷயம் நடக்குது. அந்த பக்கம் யாருமே கார் கூட போகக்கூடாது. யாராவது கார் வந்தால் கூட அங்கேயே நிறுத்திடுவாங்க. அந்த பக்கத்தில் கார் போகக்கூடாது, எந்த சத்தமும் வரக்கூடாது. கார்பெண்டர்ஸ் ஏதாவது ஆணி வச்சு அடிச்சிட்டு இருந்தாங்கன்னா நிறுத்திடணும். எல்லாம் அந்த டேக் எடுக்கிறாங்க அப்படின்றது இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ரெட் லைட்டு ஃப்ளோர் வாசல் எரியும். அப்புறம் அவங்க வேலை செய்கிற இடத்துல ஃப்ளோட்டிங், அது ஒரு பெஞ்ச் இது மாதிரி இருக்கும், ஸ்டாண்டு மாதிரி. அந்த ஸ்டாண்டில் அந்த பல்பும் அந்த இல்லை பெல்லும் மாட்டி அவங்க ஏரியாவில் இருக்கும், எங்கே வேலை செய்கிறாங்களோ அது. ஸோ இது இங்கே அமுக்குனானா அந்த இடம் அங்கே 2 இடத்துலையும் அது பெல் ரிங் ஆகும். அப்படின்னா டேக் எடுக்கிறாங்க. அப்போ அவங்களும் சத்தம் போட மாட்டாங்க. மேலே காக்காவை அடிக்கிறதுக்கு அவன் கன் வச்சுக்கிட்டு மேலே பார்த்துக்கிட்டே இருப்பான். ஸோ இதெல்லாம் குவைட்டாக ஆனதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் கேமரா டைரக்டர். அப்புறம் அந்த ரன்னிங்னு இவன் சொல்லி கிளாப் அடிச்சுட்டு போனோன்னு ஆர்டிஸ்ட் ஆக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ சைமல்டேனியஸ் கேமரா ஓட போகும்போது அங்கே ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்குது.
இந்த வெளி சத்தங்கள் எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இவ்வளோ பேரோட சேர்ந்ததான் அந்த ஒரு ஷாட்டுக்கு. ஆமாம். ஓகே. இப்போ இருக்கிற நடிகர்கள் வந்து அந்த மேக்கப் போட்ட உடனே பக்கத்தில் அந்த ஃபேன் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது பெருசாக ஸ்வெட் ஆகிடக்கூடாது, ஸ்வெட் ஆகிட்டா திரும்ப அது ஸ்மட்ஜ் ஆகிடும் மேக்கப் போடணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த காலத்தில் நடிகர்கள் எப்படி மேக்கப் இது வச்சுட்டு இருந்தாங்க? ஏவிஎம் சொந்தமாக மேக்கப் மேன் வச்சுட்டு இருந்தாங்களா? எங்கள்கிட்ட சொந்தமாக கேஎன் கினின்னு ஒருத்தர், அவர் வந்து சாதாரண நடிகர்கள், இந்த துணை நடிகர்கள், அப்புறம் மனோரமா, நாகேஷ் அவங்களுக்கெல்லாம் பண்ணுவார். ஆனால் பெரிய ஹீரோயின் எல்லாம் இந்த கேஎன் கினி கிட்ட பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து ஹரிபாபுன்னு ஒருத்தர், அவர் எப்படின்னா கால்ஷீட் டைம், காலையில் 6 மணிக்கு ஒருத்தருக்கு மேக்கப் டைம் கொடுப்பாரு. அவங்க 6 மணிக்கு வந்தால் அவங்களுக்கு மேக்கப் போட்டுடுவார். அடுத்தது 7 மணிக்கு ஒருத்தர், இப்படி அந்த டைமுக்கு போகணும் அவர்கிட்ட. ஹரிபாபு தான் அன்றைக்கி ரொம்ப ஃபேமஸ். சரி. எல்லா பெரிய நடிகைகளும் அவர்கிட்ட தான் மேக்கப் போவாங்க, அவர் மேக்கப் போடணும். அது மாதிரி சிவாஜிக்கு வந்து அவருடைய சொந்த மேக்கப் இருந்தார். எம்ஜிஆருக்கு பீதாம்பரம்னு ஒருத்தர், அவர் தான் எம்ஜிஆர் கூடவே இருப்பார். அவர் மேக்கப் டச்சப் பண்ணி அவர் தான் செட்டு கூட்டிகிட்டு வருவார். ஸோ ஒவ்வொருத்தருக்கு அந்த மாதிரி பெரிய நடிகர்கள் வச்சுருந்தாங்க. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னாங்க, அந்த காலத்தில் இந்த ஓவர் பிரிட்ஜ் எல்லாம் கிடையாது. பாண்டி பஜாரை விட்டு கோடம்பாக்கம் வரணும்னா ரயில்வே கிராசிங், லெவல் கிராசிங்கை கிராஸ் பண்ணி தான் வரணும். ஏன்னா இது ஒரு கிராமம் தானே, அப்போ வந்து இப்போ வளர்ச்சி அடையாத ஒரு இடம் தான் இது. அதனால் இங்கே வந்து ஒரு ஏற்பாடும் கிடையாது. அங்கேருந்து அவங்க வந்து அந்த கேட்டு போட்டுடுவான். கேட்டை போட்டாச்சுன்னா 2 எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் பாஸ் ஆகும். வெளியூருக்கு வர ட்ரெயின்கள், எழும்பூருக்கு வர ட்ரெயின் எல்லாம் இது வழியாக தான். அதுக்கு முன்னால் பின்னால் எலக்ட்ரிக் ட்ரெயின் ஒரு 3-4 எலக்ட்ரிக் ட்ரெயின் பாஸ் ஆகும். ஸோ ஒரு கேட்டு மூடினான்னா 3/4 மணி நேரம் நடிகர்கள் மேக்கப்போடு அந்த காரில், அந்த நான் ஏர் கண்டிஷன் காரில் அந்த கேட்டுக்கிட்ட உட்காந்துருக்கணும், அந்த காரில் உட்காந்துருக்கணும். வேறு வழியே கிடையாது. அந்த கேட்டை வந்து நம்மளால் ஓப்பன் பண்ண முடியாது, காசு கொடுத்து தரான்லாம் சொல்ல முடியாது. லாக் சிஸ்டம் போட்டு லாக் பண்ணதுக்கப்புறம் தான் சிக்னல் விழுகும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ட்ரெயினெல்லாம் போய் லாக் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் சாவி போட்டு அவனால் கேட்டு திறக்க முடியும். ஸோ 45 மினிட்ஸ் ஆவரேஜாக அந்த கேட் மூடி இருக்கும். இது அவங்க மேக்கப் போட்டு வரப்போகும்போது மூடிட்டான்னா அவ்வளோதான், 45 மினிட்ஸ் அவங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதில் வந்து பேர்க்க ஆரம்பிக்கும், எல்லாமே பிரச்சனைகள் இருந்தது. அப்புறம் வந்து செட்டுக்கு வந்த உடனே இவங்க நம்ம மேக்கப் மேன் கேஎன் கினின்றவர், அவர் அந்த வேர்வையை மாத்திரம் ஊற்றி எடுப்பார். அவ்வளோதான் பண்ண முடியும். அவங்க பண்ண மேக்கப்பை கலைக்க முடியாது. அவன் வந்து கலர் இருக்கோ பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மேக்கப் பண்ணுவான். ஹரிபாபுன்ற ஒரு ரொம்ப ஃபேமஸ் அந்த காலத்தில். அவர்கிட்ட போய் தான் பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க. என்டி ராமாராவ், பானுமதி, இது மாதிரி பெரிய நடிகர்கள் நடிகைகள் அந்த ஹரிபாபு கிட்ட தான் போய் பண்ணுவாங்க. அது ரொம்ப சங்கடம் அவங்களுக்கு, அந்த கேட்டில் வந்து வெயிட் பண்ணுறாங்க. இப்போ இவ்வளோ தடைகளை தாண்டி ஒரு படம் இருக்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியத்துக்குரிய விஷயமா இருக்குது சார். அவ்வளோ தாண்டி உள்ளே வந்தால் அதுவும் ஒரு அவன் மாதிரி இருக்கும் செட்டும். ஏன்னா செட்டில் வந்து ஏசி, நோ ஏசி அண்ட் நோ ஃபேன், பெடிஸ்டல் ஃபேன் தான். இந்த மேலே சீலிங் ஃபேன் எல்லாம் கிடையாது. ஏன்னா அங்கே தான் லைட் பாய்ஸ் எல்லாம் மேலே பெரிய பெரிய லைட்டுகள் வச்சுக்கிட்டு எல்லாம் அங்கே உட்காந்துட்டு இருப்பாங்க. அவ்வளோ 10 kV அண்ட் 5 kVன்னுவாங்க. 10 கிலோவாட் அண்ட் 5 கிலோவாட் ஒவ்வொன்றும். அது அவ்வளோ சூடு எமிட் பண்ணும். அது அவ்வளோ தேவை அங்கே அந்த ஃபிலிமை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு. இந்த ஃபிலிம் அவ்வளோ ஸ்லோ, இட் ஹேஸ் டு, அந்த ஆர்டிஸ்ட் மூஞ்சி தெரியணும்னா அவ்வளோ லைட் பம்ப் பண்ணணும், அப்போ தான் அது எக்ஸ்போஸ் ஆகுது. அப்போ நைட்டில் எடுக்கிற ஷாட்டில் அது எடுக்கவே முடியாது. இல்லை, நைட் எஃபெக்ட்ன்றது அதை ஃபில்டர் பண்ணி பிரிண்டிங்கில் லைட் எஃபெக்ட், நைட் எஃபெக்ட் பண்ணி தான் பண்ண முடியும். கிரேட் சார். ரொம்ப கஷ்டங்க. அந்த ஃபிலிம் வந்து அவ்வளோ ஸ்லோ ஃபிலிம் அது. அதில் சில நடிகர்கள் டைலாகை மறந்துடுவாங்க. எல்லாம் முடிஞ்ச ரிகர்சல்லாம் கரெக்டாக பேசுவாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், சாரங்கபாணி, கே சாரங்கபாணி பெரிய நடிகர், ஆனால் அவருக்கு என்னென்னா டைலாக் மறந்துடுவார். அதே மாதிரி எஸ்வி சுப்பையா, இவங்கெல்லாம் பெரிய நடிகர்கள், நல்ல உணர்ச்சிகரமாக நடிப்பாங்க, ஆனால் டைலாகை மறந்துடுவாங்க, கேரக்டர் பேரை மாற்றிடுவாங்க. அதனால அவன் ஒரு அசிஸ்டண்ட் அந்த ஃபைலில் வச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டு டப்பிங்கில் கரெக்ட் பண்ணுறது. அது டப்பிங்கே கிடையாது, அதான் டைரக்டர் பூம் ரெக்கார்டிங் தான். எல்லாம் பூமில் மேலே தலைக்கு நேரத்துக்கு பேசுறது தான். அதனால என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு கருப்பு போர்டு ஒன்று அவங்கள இந்த லைட் பிளாங்க் இருக்கு பாருங்க, அதில் மாட்டி தொங்க விடுவாங்க. அதில் சாக் பீஸில் எழுதிடுவாங்க இவன் பேசுகிற டயலாகை. ஸோ இவன் வந்து அதை பார்க்குறது ஆர்டிஸ்ட். இப்போ உங்களை நான் பார்த்து பேசணும்னா உங்கள் பின்னாடி அது இருக்கும், கேமராவில் வராத பொசிஷன் அது இருக்கும். ஆனால் நான் உங்களை பார்த்து பேசுகிற மாதிரி அதை பார்த்து படிப்பேன். இப்படி தான் பேச முடியும். மறந்துடுறவங்களுக்கு அது மாதிரி தான் பண்ணணும்.
ஸோ அதை பார்த்துட்டு அவங்க படிச்சிடுவாங்க டைலாக. அப்போ இதுல இருந்து அப்படியே கொஞ்சம் அந்த ஒரு கம்ஃபர்ட் எதிர்பார்த்துருப்பாங்களா நடிகர்கள்லாம்? ஓரளவுக்கு சில பேர் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தவங்க ப்ரொடக்ஷன் கார்லேருந்து சொந்த கார் வாங்குறாங்க, வீட்டில் சில பேர் ஏசி வாங்கியிருப்பாங்க. ரொம்ப சமீபத்தில் கண்ணதாசன் ஐயாவோட வீட்டுக்கு போகிற அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சு. அப்பாவும் சொன்னாங்க அந்த டைமில் அப்பா வந்து அமெரிக்காவிலேருந்து ஃபஸ்ட்டு ஏசி இம்போர்ட் பண்ணார். இப்போ அப்போ நடிகர்களோட வீட்டில் ஏசி வந்து அவங்க சில பேர் எதிர்பார்த்துப்பாங்களே செட்டில் கொஞ்சம் ஏசி இருந்தால் நல்லாயிருக்கும். அதை எப்படி நீங்கள் எதிர்கொண்டீங்க? அதெல்லாம் ரொம்ப மச் லேட்டருங்க. ஓகே, நான் சொல்கிற ஆரம்ப காலத்தில் அந்த ஃபெசிலிட்டிஸ் யாரும் எதிர்பார்க்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை. இந்த ஏசி வர ஆரம்பித்தது எல்லாமே 1965 ஆர் லேட்டர், 67, 68, 70ஸ்க்கு அப்புறம் தான் ஏசி பாப்புலரிட்டி ஆக ஆரம்பித்தது. அப்போ கூட ஃப்ளோரில் ஏசி வரல. ஃப்ளோரில் ஏசி வந்ததெல்லாம் ரொம்ப ரீசெண்ட். ஓகே. இப்போ ஒரு 20 வருஷமாக தான் ஃப்ளோர் ஏர் கண்டிஷன் ஃப்ளோர் வந்தது. சரி சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி ஏர் கண்டிஷன் ஃப்ளோர் கிடையாது. அதை பற்றி யாருக்கும் தெரியவும் தெரியாது, அது யாரும் கேட்டதும் கிடையாது. கேரவன்னு ஒன்று வந்தது யாருக்கா தெரிஞ்சிருந்தா தான் அந்த காலத்தில். சரி. சிவாஜி, எம்ஜிஆர் எல்லாம் கூட கேரவனை பற்றியே தெரியாது அவங்களுக்கெல்லாம். அவங்க ஆக்ட் பண்ண காலத்தில் கேரவனே கிடையாது. அவங்க மேக்கப் போட்டு செட்டுக்கு வருவாங்க, ஷார்ட் முடிஞ்சோடனே வெளியில் வந்து ஏதாவது உமராத்து அடியிலையோ இல்லைன்னா கொடை ஒருத்தன் பிடிச்சிக்கிட்டு இருப்பான், பக்கத்தில் ஒருத்தன் வந்து விசிறி வீசிக்கிட்டு இருப்பான். ஏன்னா அது ப்ளக் கொண்டு வந்து போட்டு ஃபேன் போட முடியாது, சரி, டிஸ்டன்ஸில் இருக்கும், எங்கேயோ ஒரு பாயிண்ட் இருக்கும். ஸோ அதெல்லாம் முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு அசிஸ்டண்ட்டை வந்து விசிறி எடுத்து வீசிக்கிட்டு இருப்பான், ஒருத்தன் வந்து கொடையை பிடிச்சிக்கிட்டு இருப்பான். இதுதான் சர்வசாதாரணமாக நடந்தது. இதே வந்து அவுட்டோருக்கு போகும்போது அங்கே வேறு மாதிரி தொந்தரவுகள். இந்த ஒரு ஆர்டிஸ்ட் வந்து சேரில் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க, ஷூட்டிங்னு ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்கும். ஜனங்களுக்கு அந்த பக்கம் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு ஷூட்டிங் நடக்குது, இங்கே நடிகர்கள்லாம் வந்திருக்காங்க அப்படின்னோட அதை பார்க்குறதுக்கு ஒரு கும்பல் வரும். வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, நடிகர்கள் உட்காந்துருந்தா அவங்க பக்கத்துலேயே வந்து நின்றுக்கிட்டு, சார் நீங்கள் இந்த படத்தில் அந்த படத்துலன்னு எதாவது பேச ஆரம்பிப்பாங்க. இது ஒரு பெரிய இம்சையாக இருந்தது. அப்போ பவுன்சர்லாம் கிடையாது. ஸோ நாங்களே எங்களுடைய இதில் மேற்பார்வையில் 2 பேரை அவங்க நடிகர்கள் பக்கத்தில் நிற்க வச்சுடுவோம். இந்த கூட்டம் வர போகும்போது கூட்டத்தை யாரும் கிட்டக்கு வராதபடிக்கு ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு அவன் சொல்லுவான், போங்க இங்கே யாரும் வரக்கூடாது. புஷ் பண்ணி அவங்கள வர விடாமல் பண்ணுறது தான், அதுதான் அந்த காலத்தில் பண்ண முடியும். அதுக்கு மேலே பண்ண முடியாது. எம்ஜிஆர்லாம் வந்துட்டாருன்னா அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ வந்து அவரை ரொம்ப நேரம் வெளியில் உட்கார விடாமல் சீக்கிரம் முடிக்கணும். அவர் வந்தாருன்னா ஷூட்டிங் அவர் மேலே டக்கு டக்குன்னு ஷார்ட்ஸ் எடுத்து எவ்வளோ இருக்குதோ அதை முடிச்சுட்டு அவரை பேக்கப் பண்ணி அனுப்புகிற வரைக்கும் எல்லாருக்கும் கையில் ஒரு டென்ஸ்டாக இருக்கும். சீக்கிரம் முடிக்கணும் சார், அதை முடிச்சுட்டு அவர் போயிட்டால் தான் இந்த கூட்டங்கள்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு. சிவாஜிக்கும் எம்ஜிஆருக்கும் அந்த ப்ராப்ளம் இருந்தது. யார் அதே போல் சில பேர் வந்து அலோவ் பண்ணுவாங்களே. இப்போ விஜயகாந்த் சார் எல்லாம் சொல்லுவாங்க, ஏவிஎம்ல படம் எடுக்கும்போது நிறைய பேர் வந்து நிற்பாங்க, முடிச்சிட்ட பிறகு ஃபோட்டோஸ் எடுத்துட்டுலாம் அனுப்புவாங்க. அப்போ அந்த டைமில் எந்த நடிகர் வந்து அவங்களுடைய ஃபேன்ஸ் கிட்ட ரொம்ப ஜெல்லப்பாக இருந்தார்? நான் கேட்குறது சிவாஜி ஐயா, எம்ஜிஆர் சார் அந்த டைமில். எம்ஜிஆர் அந்த மாதிரி இருந்தார், அலோவ் பண்ணுவார். நம்ம வந்து வேண்டான்னு நம்ம தடுத்தா கூட கூட்டத்தை பார்த்துப்பாரு. ஒரு கொஞ்சம் சோஷியபிள் க்ரௌடு பரவாயில்ல அப்படின்னா பரவாயில்ல விடுங்க நீங்கள், அவங்க வந்து பார்த்துட்டு போட்டோம் கிட்டக்கு வருவாங்க, ஆட்டோகிராஃபு. அப்போல்லாம் கேமரா ஃபோட்டோலாம் யாருக்குமே தெரியாது, இந்த மொபைலே கிடையாத ஒரு காலம். ஆட்டோகிராஃப் தான் வாங்க வருவாங்க. அப்புறம் பேசுகிற அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டு, எம்ஜிஆரோட நான் பேசிட்டேன் அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டு, ஆட்டோகிராஃப் வாங்குவாங்க. அதை தவிர ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. அவர் என்கரேஜ் பண்ணுவார். நாங்கள் வேண்டான்னு சொன்னால் கூட அது பரவாயில்ல, அவங்க பார்த்துட்டு போகிறாங்க, அவங்க இடைஞ்சல் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்ன வந்தது அப்படின்வார். அவர் கொஞ்சம் அதை என்கரேஜ் பண்ணுவார். அதை தவிர சிவாஜியெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடாக தான் இருப்பார். அவர் வந்து தேவையில்லை, என்னத்துக்கு அனாவசிய கும்பல் கூடுறாங்க, அவாய்ட் பண்ணுங்கன்னுவார். ஸோ அந்த பாட்டு வந்து நல்லா வந்தது காரணம் என்னுடைய உழைப்புன்றதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டார். ஏன்னா ஒரு டியூனில் நான் ஓகே பண்ணலை, 18 டியூனை பண்ணி ஓகே பண்ணது. அம்மாவனி அப்பாவனி. அதே மாதிரி உதாரணம் ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் பண்ணுறோம். ஒவ்வொரு ரீரெக்கார்டிங் கம்போஸ் பண்ணோன்னா நான் உள்ளே உட்காந்துருவேன் மிக்சிங் ரூமில், ரெக்கார்டிங் ரூமில். அங்கே வாசிக்கிறத நான் கேட்பேன். அது எனக்கு சரிப்பட்டு வரலைன்னா நான் சொல்லுவேன், சார் இந்த இடம் இன்னும் சரியாக சூட் ஆகலை அப்படின்னு நான் சொல்லுவேன். இளையராஜா கோஆப்ரேட் பண்ணி பண்ணார். சில சீனில் அது வாயை பிரிச்சுட்டு அது பால் குடிக்கிற மாதிரி அதை கொண்டு வந்து பால் வைப்பா, ஹீரோயின் வச்ச உடனே அது வந்து அப்படியே பாலை குடிக்கும். அது க்ளோஸ்அப்பில் காமிப்போம். அந்த கப்பில் ஒரு சின்ன ஓட்டை போட்டிருக்கும். அந்த டியூப்பை வந்து வெளியில் கனெக்ட் பண்ணி அவன் பிடிச்சிட்டு இருப்பான் அந்த பாப்பாட்டி.
அது குடிக்கிற மாதிரி அது வாயை வச்ச உடனே அவன் கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஓப்பன் பண்ணுவான். அப்போ இந்த பால் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், என்னமோ அது குடித்த மாதிரி. GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. இண்டிகஸ் அட்மைரா, நீங்க ஓல்டானாலும் வீடு கோல்டாவே இருக்கும். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது.